எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஹைக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் பேசி ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸில் போய் குளிக்க போகிறோம். அதுக்கு தான் இந்த கெட்டப்பு. ஹைக்கிங் வந்து 2 மைல்ஸு, அப்புறம் ஃபால்ஸில் குளிச்சுட்டு திரும்பி வரையில் 2 மைல்ஸ், மொத்தமே 4 மைல்ஸ் தானேப்பா? மொத்தமே 4 மைல்ஸ் தான். அங்கே போய் வீடியோ எடுக்கிறேன். நிறைய காருங்க வந்திருக்கு. இவ்வளோ வெயிட் தூக்கிட்டா நடக்க போறேன். ஓஹோ, ஓகே. ஆரம்பத்திலே தண்ணி தெளிக்குது. கரடி கரடி புலி எல்லாம் இருக்குமா? இருக்குதுப்பா. அதோட கொடிய மிருகங்கள் இருக்கு. மனுஷங்களா? ஆமா, தி பிரைம் பிரெடேட்டர். உண்மை உண்மை உண்மை. கரடி புலி எல்லாம் வந்து போல்டா ஆப்போசிட்ல நின்று நம்மளோட ஃபைட் பண்ணி கொள்ளும். ஆனா மனிதர்கள் கூட இருந்துட்டே கொள்ளுவாங்க. இது எப்படி? மனிதர்கள் தான் எல்லா வேதத்தையும் கற்றுக்கிட்டு சொல்லி தராங்க மக்களுக்கு. அந்த அப்போ இப்போ யாரு தான் நீ அங்கே போமா ஆக்சுவலி என்னன்னா கற்றுக் கொடுக்குறாங்க. இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நல்ல விஷயங்கள் சொல்கிற மனுஷங்க கூட நீ சேர்றது இல்லை, அதனால இல்லைன்னு அர்த்தமாயிடும். சூப்பர். ஸ்டார்ட் பண்ணலாமா? மரத்தோட அடியில் இருக்கு. மரம் சாஞ்சி அதில் வேற திறந்து பார்த்தா அதில் கௌரி இருக்கா. அந்த அந்த பாறையை தூக்கி பார்த்தா இருப்பியா? தூக்குறவா? ஆமாம், இதுதான் கடந்து வந்த பாதை. அதை என்றைக்குமே மறக்கக்கூடாது. இது நம்ம போக போகிற பாதை. எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு, அதை தான் பார்க்கணும். கல் வச்சு அடிக்க விடாண்டுருக்காங்க பாருங்க. அதுக்கு மேலே நம்மளோட கல் வந்து வைக்கலாம். அங்கே பாருங்க, ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம். பக்கத்தில் இல்லை, அங்கே இருக்குது ஃபால்ஸ். நடந்து போகும். இங்கெல்லாம் அழகாக இருக்கு. இங்கே போய் உட்காந்து அழகாக இருக்கும். காட்டு மரங்கள்லாம் எப்படி சாஞ்சிருக்குது பாருங்க. எவ்வளோ பெரிய மரம். அந்த ரூட்டு பார்க்கலாமா? செம. ஐயோ, ஜூம் அவுட் கூட பண்ண முடியல. வேரோட சாஞ்சிருக்குது. எங்கே போகிறீங்க? ஃபால்ஸுக்கு கீழே ஃபால்ஸ் வந்து போகணும். சரி, மேலே ஃபால்ஸ் போகலான்னு சொல்லிட்டு மேலே ஃபால்ஸுக்கு போயிட்டு இங்கே பாருங்களேன், மரம் கட்டாக விழுந்துருக்குது. அதை கட் பண்ணி வழி வச்சுருக்காங்க. எவ்வளோ நல்ல மனசு.
நிறைய மரங்கள் விழுந்திருக்கேன்னு தெரியல. வந்துட்டோம். இங்க பாரு. அங்கே வியூ பாயிண்ட் தான், இப்படி தான் போகணும். இந்த இடம் வந்த மாதிரியே இருக்கே. 5 years ஆச்சு. பாய். தண்ணி வேணும் எனக்கும். காரில் வச்சாச்சு ஒன்று, இதில் ஒன்று இருக்கு, அது எடு. ஒரு சிப்பு குடிச்சா போதும், இல்லை ஹெவியாகிடும் பாடி. வெயில் தாங்கல இல்ல. ஸ்டார்ட் பண்ணலாம். மனோஜி இன்க்ளைன் சொன்னீங்க. இன்க்ளைன் இருக்கே. நாங்கள் இப்படிலேருந்து லைட்டாக இப்படின்னா கூட இன்க்ளைன் சொல்லிடுவோம், புரியுதா? ஏறுறோம். ஒரு அடி இன்க்ளைன் இருக்கு. அப்படா இது பாதி வழி தான், இன்னும் 1/2 மைல் இருக்கு. இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்கு, அதுக்குள்ளே போய் தான் குளிக்க முடியுமான்னு தெரியல. கீழே வழியா மேலேருந்து ஆறு வருது காட்டாரு. இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்கு. இங்கே ஒரு டூரிஸ்ட் நாய். ஆமாம், அஃப்கோர்ஸ் நல்ல தண்ணி தான். ம் காலை காய வச்சு ஷூ போட்டு தான் போகணும். நான் சொன்னேன்ல, இந்த ஃபாரஸ்ட்ல எல்லாம் வந்து பைன் கோன் நிறைய கிடக்கும்னு இருந்திருக்கு பாருங்க. நிறைய கிடக்கும். எவ்வளோ இருக்கு பாருங்க அந்த சைடெல்லாம். இந்த மரம் பாருங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மரத்துலேயே ஏதோ பாசி மாதிரி வளர்ந்துருக்குது. அங்கே போயிட்டாங்க, நான் போய் ஓடி போய் பிடிக்கணும். நான் சொல்லியிருந்தேன் அவ்வளோ தூரம் போயிட்டாங்க, ஓடி போய் பிடிக்கணும். நான் தான் ஓடி வந்தேன். நம்ம பின்னாடி 2 பேர் வராங்க. இது வழி கிடையாது, நாங்க தவறி வந்துட்டோம். தொப்பி வேற மறைக்குது. கல்லு இருக்கிறதே தெரியல. காலுக்குலாம் ஃப்ராக்சர் போகுது. இப்படியே வந்துடலாம் போல இருக்கே. கீழே வந்து கீழே விளையாடு. என்ன இப்படி பிடிக்க இது உரசிருண்டா. வரவா? பொட்டி பொட்டியா? ஓகே, வீரனுக்கு இதெல்லாம் ஜகஜம். ஜகஜனுக்கு பாத்து பேலன்ஸ் எங்கேயும் மிஸ் பண்ணக்கூடாது. இது மேலே ஏறணுமா? இதில் இது மேலே ஏறணும். வழிகாட்டி
கோட்டா நீ? இது ஒண்ணுமே இல்லப்பா. இது போகுது. ஓ இப்படி போயிடும். கதா தூக்கி போடு. பாய்சன். இது சாப்பிட்டு ஔஷதத்துக்கு தூக்கிட்டு கூட காருக்கு போக முடியாது. மனோஜ் ஹைக்கிங் ஷூ போட்டு வர வேணாம்னு சொன்னீங்க. பாருங்க எப்படி இருக்குது. இது வாக்கிங் ஷூ எப்படி வர்றது? இந்த பாதையில அவர் சொன்னார் வர சொல்லி. சரி வாங்க. சிங்க பாதையில தான் போவோம்னு தெரியாதா? வாங்க. ட்ரெயில விட்டு யார் வெளியே போக சொன்னீங்க? டாகி வந்திருக்குது பாருங்க. ஐயா இங்க ஒரு குட்டி பாண்டு மாதிரி இருக்கு. நடந்து வர பாதை பாருங்க எப்படி இருக்குதுன்னு. ஃபுல்லாகவே கல். அதுதான் நம்ம கோல். அதுக்கிட்ட போகணும். நம்ம இவ்வளோ தூரத்தில் இருக்கோம். இங்கே தான் இங்கே போகணும். கைடு எப்படி நம்மளை கூட்டிகிட்டு போகிறாருன்னு பார்க்கலாம். முள்ளு குத்திச்சு காலில். ஐயோ இதை வேற ஃப்ரீயாக அவுத்து விட்ருக்காங்களே. ஆதி பயமா இருக்கு. ஓடுறா கைப்பில்ல. ஹாய். பாருங்க எவ்வளோ நேரம் தனியாக இருந்தோம். எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்கன்னு. பேசி ஃபால்ஸ் மேலே வந்திருக்கிறோம். ஃபால்ஸு மேலே போய் குளிக்க முடியுமான்னு தெரியல. நிறைய மக்கள் இருக்காங்க இங்கே. உள்ள போய் சொல்லிடுவோம். எனக்கு பயமா இருக்கு. ஒரு சப்போர்ட் இங்கே இவ்வளோ சின்னதாக இருக்கு. அது வந்து அகலத்தில் அதைய தாண்டதுக்கு அப்புறம் சொல்றீங்க. வெயிலுக்கு வந்ததுக்கு அதுக்கு சூப்பரா இருக்கு. வீட்டுல தொடவே மாட்டோம். எவ்வளவு தேவாமிர்தமா இருக்கு பாரு. மேலே ஃபால்ஸுக்கு போகலான்னு சொல்கிறாங்க. எவ்வளோ விழுந்து வார போகிறோன்னு தெரியல. எவ்வளோ ஸ்க்ராச்சஸ் ஆகும் போதுன்னு தெரியல. பார்க்கலாம். இங்கே வந்து இந்த இடத்துல வச்சுட்டு இந்த மலைகள் மேலே ஏற போகிறோம். அது இந்த ஏறிட்டு இருக்கிறாரு. அவர் அங்கே போயிட்டாரு கைடு. அப்படியே விட்டு போயிட்டீங்கன்னா எங்களை விட்டு போயிட்டீங்கன்னு சொல்கிறேன். வரோம். அப்படி வா. அப்பா நீங்க அப்படியே இருங்க. நாங்க கிளம்புறோம். பாறைக்கு நடுவில் போய் நின்றுட்டு பாருங்க. அத்தைகிட்டே மாட்டி விட்டுருவேன். வாங்க ஒழுங்கா கீழே. பாருவேன் அடங்குறாரு. நாங்க கீழே போறோம்ப்பா. என்னடா நீயும் புரியா இருந்தோம். இந்த கல்லு வழியா தாண்டி இவ்வளோ தூரம் வந்திருக்கோமா. இப்போது இந்த கிரிக்கெட் இடத்துல போகிறோம். ஒவ்வொரு பாறையும் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. நான் காட்டும் போது ஈஸியாக இருக்குது. ஆனால் வந்து உள்ளே பூந்து போக முடியல. இது வழியாக போய் அவர்கிட்ட போகிறோம். அவர் எங்கேயோ இங்கே இருக்கிறாரு. வாட்டர் ஃபால்ஸில் மேலே ஏறி வந்திருக்கோம். இது வந்து ஒரு ஸ்டீப் கிளைம்பு. அந்த சந்துக்குள்ள வர போகிறேன். அப்போ மாட்டிக்க மாட்டோம்ல. மாட்டிக்குவோம். எப்படி இதில் ஏறினீங்க? ஏறினா இருக்குமே இதெல்லாம். அதாவது நம்ம
கை பலம் கால் பலம் எல்லாத்தையும் யூஸ் பண்ண வேண்டியது சரியாது வர முடியுதா இருங்க ஆதிக்கு ட்ரை பண்ண நீ மறைக்கிற ஒன்று இதுல இந்த பார்வையில ஏற மாட்டு இதுல இறங்கி இப்படி போய் பார்க்கலாம் அங்கே மக்கள் இருக்கிறத. இந்த பாறை ஏறினாக்கா ஃபால்ஸ் தெரியும். இருங்க ட்ரை பண்ணுறேன். இதில் ஏறி அந்த பாறை வரைக்கும் போகணும். பிடிச்சி ஏறிடுவேன், அதே மாதிரி பிடிச்சி இறங்கிடலாம். தண்ணி தெரியுதா? அது ஒருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக திடீர்னு ஃப்ளட் ஆச்சுன்னா கஷ்டம் தான். இங்கே வேணாம் போகலாம் வீட்டுக்கு. சரி போகணும், ரிஸ்க் எடுத்து போகணுன்னா போகலாம் ஃபால்ஸ்க்கு, இல்லைன்னா வீட்டுக்கு போகலாம். கீழே இறங்கிட்டு போய் தண்ணியில் இல்லை மவுண்டனில் எப்போ ஃப்ளட் ஆகும்னே தெரியாது. பெரிய ஸ்னோ உடஞ்சிச்சுனாக்கா நல்லா ஃப்ளட் ஆகும். சரி இதுக்கு கீழே இருந்து நாங்கள் அந்த வந்த வழி அங்கெல்லாம் பீப்புள் இருக்காங்க. போகலாம். சி இங்கே வைல்ட் லைஃப் இருக்கும்னு தோணுது எனக்கு. ஏதோ ஒரு வைல்ட் லைஃப் இங்கே ஏதாவது ஒன்றுனா அவசரத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போக முடியாதுன்னு சொல்கிறாங்க. இருக்கட்டும், ஹைபர்னேஷன்லாம் முடிஞ்சிருக்கும். போய் பார்க்குறீங்களா? நிஜமா நல்லா இருக்கு. போய் எடுத்துட்டு வா கேவை. கேவ் எடுக்கல, நீங்கள் போய் அப்படி போனால் வாட்டர் ஃபால்ஸ் போகலாம் சார். மேலேருந்து இறங்கி வந்திருப்போம். இப்போ இந்த கல்லுலேருந்து இறங்கணும். இறங்குங்க. அப்படியே குச்சிரவா? அப்படியே குதிச்சிரு. டம்முன்னு குதிக்காது, சாஃப்டாக லேண்ட் ஆகு. இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக லேண்ட் ஆகும். ஒரு அடி தான். ஏதோ படத்தில் அந்த காமெடி மாதிரி இருக்கு. இப்போ என்ன அங்கே போகிற தண்ணியில் இப்படிவா? அவ்வளோதான். எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. பயமா இருக்குவா? இதுக்குதான் இதில் உட்காரக்கூடாது, அப்படியே இறங்கி. ஷூ நனைஞ்சிச்சா? தூரம் வைக்க வேண்டியது தானே. டேரக்டா வந்து இதில் காலை வைக்கணும். இந்த தண்ணியில் வந்து நாங்கள் இப்போ இறங்க போகிறோம். இதுக்கு மேலே நான் வீடியோ எடுக்க மாட்டேன். ஃபேமிலி டைம் ஓகேவா? குளிக்கணும், போய் தண்ணியில் இறங்குறோம் எங்கேயாவது. ஓகேயா? டாடா. நாங்கள் வந்து வரையிலே டேக்கபெல் வாங்கிட்டு வந்தோம். இங்கே ஏதாவது எய்தர் நீங்கள் சமைச்சு எடுத்துகிட்டு வரணும், இல்லைன்னா வாங்கிக்கணும். நாங்கள் இன்றைக்கி வாங்கியாச்சு, சாப்பிட போகிறோம். சாப்பிட்ற இடத்த பாருங்கள், ஒரு அதுவான காட்டுக்குள்ளே சாப்பிட போகிறோம். பார்க்கிங் பக்கத்தில் வந்துட்டோம், இன்னும் 10 நிமிஷத்தில் பார்க்கிங். சரி இங்கே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. எல்லாம் ஃபுட்டெல்லாம் வந்து சல்சா. Hi, can I come? Hi Kadir. Hi Harish. எப்படி இருக்கீங்க? அப்படியே சைலண்ட் ஆயிட்டீங்க இதை பார்த்த உடனே. ஹலோ 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 ஹலோ, எப்படி இருக்கீங்க? சும்மா ஒரு மெமரிக்கு. ஹாய்
ஹலோ கோபால். இவர்தான் உங்க ரோட்டு கடை. ஓகே ஓகே. கடை பேர் சொல்லுங்க. கடை பேர் ரோட்டு கடை. ஹலோ கோகுல். மாமா கடை கரெக்டா இருக்குது. இது வந்து இன்னொரு நாள் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து பரோட்டா பார்ட்டி போட்டிருந்தாங்க. மென்ஸ் வரையிலும் போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்க பேக்யார்டில் கிரில் வச்சுருக்காங்க. அதில் வந்து பரோட்டா, கொத்து பரோட்டா, சால்னா எல்லாம் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்தாங்க. அந்த கிளிப்ஸ் சேர்த்துருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி தெரியுது. என்ன விஷயம்? சாப்பிட்றேன். தங்கமணி ஊரில் இல்லையா? கோகுல் தான் இங்கே மாஸ்டர் செஃப் மாதிரி தெரியுது. கோகுல் எத்தி காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சிட்டிங்களா? எல்லாரையும் கிண்டுறது மட்டும்தான்.